வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணதந்திரம் கதையின் 45வது கதை பகுதி. இன்ட்ரோ பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம். மன்னார் வெளியிட்ட உணர்வுகளை விட்டலாச்சாரியாரும் கவனிக்க தவறவில்லை. சுவாமி, நீங்கள் நினைக்கிறத பகிர்ந்துக்கலாமே என்று எழுத்தாணியும் ஏடுமாக கேட்டார். இல்லை விட்டலா, எல்லாவற்றையும் எப்போதும் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. அப்படி பகிர்ந்து கொண்டால் அதை விட ஒரு ஆபத்தும் இந்த உலகத்தில் வேறு இல்லை. உண்மையில் மௌனம்தான் உலகின் தலை சிறந்த மொழி என்று மன்னார் கூறியது விட்டலாச்சாரியாரை சற்று அதிருப்திக்கு ஆளாக்கியது. இப்படி கண்ணன் பாரத போரின் போது நினைத்திருந்தால் கீதை எப்படி கிடைத்திருக்கும் என்கிற கேள்வி எழும்பியது. அதை கேட்டும் விட்டார். கீதையை எத்தனை பேர் அப்படியே உள்ளது உள்ளபடி புரிந்து கொண்டுள்ளனர். அதில் பல சர்க்கங்களுக்கு பலர் பல மாதிரி வியாக்கியானம் அளித்துள்ளனர். இது என் கருத்து. இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தங்கள் யூகங்களைத்தான் முன்வைத்துள்ளனர். அடுத்து, கீதை அனைவருக்கும் பொதுவான ஒரு உபதேசம், அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறிய மன்னார், விட்டலா, நான் வரும் அஷ்டமி நாளில் மகா சமாதியாகப் போகிறேன். கண்ணனிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்துவிட்டது. நானாக மூச்சை நிறுத்தி கொண்டு பரமகதி அடையப் போகிறேன். இவ்வாறு நடந்து கொள்ள நான் மறுத்தாலும் என் பிராணன் போயே தீரும். இந்த உடம்பை விட்டு பிராணன் விடுபட மிக குறைவாக ஒரு நொடி போதும். அதை மாரடைப்பு என்று இந்த உலகம் கூறும். என் போன்ற யோகிகள் யமனுக்கு வேலையே வைக்கக்கூடாது. அவன் வரும்போது உயிரை அவன் வசம் ஒப்படைக்க தயாராக இருக்க வேண்டும். அதுவே அச்சமற்ற நல்ல ஞானம் என்று மன்னார் கூற கூற விட்டலாச்சாரியாரின் கண்களில் கண்ணீர். நீ எதற்கு அழுகிறாய்? கிருஷ்ண பக்தர்கள் அழவே கூடாது. கிருஷ்ணன் ஞானத்தின் அம்சமாய் வந்த இறைவன். அவனது பக்தர்கள் சர்வத்தையும் அவனிடம் விட்டுவிட்டு நடப்பதை அப்படியே ஏற்க பழக வேண்டும். இதை சொல்வது உங்களுக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் உங்களை பிரியப் போவதை எப்படி சகஜமாக ஏற்க முடியும்? பிறந்தவர்கள் இறந்துதானே தீர வேண்டும். அதற்காக இவ்வளவு இளவயதிலா? கர்மத்தால் வந்த பிறப்பு இது. என் மூச்சுக்காற்றின் நீளம் இந்த பிறப்பில் இவ்வளவுதான். எங்களுக்கு இனி யார் வழிகாட்டுவார்? யாரை நம்பியும் யாரும் இல்லை விட்டலா. இந்த விசாரம், கண்ணீர் எல்லாமே மாயே. இதன் ஆயுள் சில தினங்கள்தான். பின் எல்லாம் மாறிவிடும். அதன் பின்பும் மாற்றங்கள் வந்தபடியே இருக்கும். அதற்காக நீங்கள் மகா சமாதியாவதை மகிழ்வோடு ஏற்பது என்பது எந்த வகையில் சரி? மகிழ்ச்சியும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம். நடுவில் இரு. ஒரு வட்டத்தை போன்றது வாழ்வு. மையத்தில் இருக்க முடிந்தவனுக்கு இன்பம் துன்பம் இரண்டும் சமதூரம். அந்த உரையாடலுக்கு பிறகு விட்டலாச்சாரியார் கண்ணன் அளித்த புல்லாங்குழலை மன்னார் தன்வசமே தருவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் மன்னார் அத்துடன் தான் பிறந்து வளர்ந்த தாய் தந்தையரின் வீட்டுக்கு சென்றபோது மன்னாரின் தாய்க்கும் மன்னார் சமாதியாக போகும் விஷயம் எட்டியிருந்தது. எலே ராசா, எனக்கு கொல்லி போட்டு வழி அனுப்ப வேண்டிய நீ என்ன முந்திக்க போறியே? என்னையா இது நியாயம் என்று கேட்டாள். அம்மா, அதுதானம்மா விதி. என்னடா பொல்லாத விதி? மார்க்கண்டேயன் சிவபெருமான் கிட்ட ஆயுச கேட்ட மாதிரி நீயும் உன் கிருஷ்ணங்கிட்ட ஆயுச கேளே. அவள் கண்ணீரை தணிக்க அப்போதைக்கு ஒரு ஆனந்த பைரவி ராகம் வாசிப்பதே சரி என்று மன்னார் மனதுக்கு தோன்றியது. அதை வாசிக்கவும் அவ்வளவு பேரிடமும் ஒரு மயக்கம், ஒரு அமைதி. பக்கத்தில் மன்னாரின் அண்ணன் மகனும் பழைய மன்னாரின் குழலை வைத்துக்கொண்டு மன்னார் வாசித்த ஆனந்த பைரவிக்கு முயன்றதுதான் விந்தை. தன்வசம் இருந்த குழலை அருகில் வைத்துவிட்டு அண்ணன் மகனை அழைத்து முத்தமிட்டு கொஞ்சும் போது அவனது கைக்குழலும் நழுவி கீழே விழுந்து மன்னாரின் கிருஷ்ண புல்லாங்குழலோடு சேர்ந்து கொண்டது. கொஞ்சி முடித்துவிட்டு தனது குழல் என்று மன்னாரின் கரங்கள் எடுத்துக்கொண்டது தனது பழைய குழலை. அந்த கிருஷ்ண புல்லாங்குழல் திரும்ப அந்த குழந்தை வசமே போய் சேர்ந்தது. மகா ஞானியாகிவிட்ட நிலையில் எதிரில் நிற்பவரின் எதிர்காலத்தை எல்லாமும் கணிக்க முடிந்த அந்த திரிகால ஞானிக்கு அந்த மாற்றம் உணர முடியாமல் போனதற்கு கண்ணனின் திருவுள்ளம்தான் காரணமாக இருக்க வேண்டும். வெளியே வந்தவரை ஊரின் புதிய மிராசுவான ஐயங்கார் கண்களில் கண்ணீரோடு வணங்கி நின்றார். அந்த கண்ணீரே அவருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டதை உணர்த்தியது. என்ன எஜமானரே, நான் அடங்கப் போறதை நினைச்சு உங்களுக்கும் வருத்தமா? மன்னார் இடையனாக இருந்தபோது அவரை அப்படித்தான் அழைப்பான். அதே அழைப்பு. நான் எஜமானா சுவாமி?
பகவானோடு அனுகிரகம் பெற்ற நீங்கள் தான் எங்கள் எல்லோருக்கும் எஜமானர். இல்லை, எஜமானன்னா கூட இருந்து எல்லோருக்கும் காவலாக இருக்கணும். நான் தான் போக போகிறேனே. உங்கள் ஸ்தூலம் வேணா போகட்டும், சூட்சமம் எங்களை எப்பவும் ரட்சிக்கட்டும். அதுதான் அவன் விருப்பம்னா நான் அதை தடுக்க முடியுமா? அதுதான் அவன் விருப்பம், அதில் சந்தேகம் எனக்கு இல்லை. சுவாமி, அந்த கிருஷ்ண புல்லாங்குழலை என்ன செய்கிறதா உத்தேசம்? ஐயங்கார் கேட்கவும் மன்னாருக்கு புரிந்தது. இதில் எதுவும் இல்லை, இதய சுத்தியில தான் எல்லாம் இருக்கலாம். ஆனால் என் வரையில் இது வேற, அந்த கிருஷ்ணன் வேற இல்லை. அப்போ இது வேணுமா உங்களுக்கு? பகவான் அனுமதிச்சா கொடுங்கோ. என் குடும்பமும் இதை கொண்டாடும். எதிர்காலத்தில் இசையுலகத்துக்கே இது காவலாகவும் இருக்கும். மன்னார் அடுத்த நொடியே மனதுக்குள் கிருஷ்ணா கொடுக்கட்டுமா என்று கேட்டிட, புறத்தில் வெகு தூரத்தில் யாரோ யாரிடமோ கொடுத்திருப்பா, அதுதான் நல்லது என்று வேறு எதற்கோ பேசிய பேச்சு காதில் விழ நிமித்தகம் மூலமாக பதில் வந்தாச்சு. பிடியுங்க என்று மன்னாரும் அந்த குழலை ஐயங்காரிடம் தந்தார். அதை அருகே இருந்து பார்த்த விட்டலாச்சாரியாருக்கோ திகைப்பு. ஐயங்கார் சிலிர்த்த போது அந்த தூரத்து நபரே, கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ, இது ரகசியமும் கூட என்று தான் பேசிய விஷயத்துக்காகவே பேசிட ஐயங்காரும் புரிந்து கொண்டார். இதை என் தலைமுறை பரம ரகசியமாக வைத்துக்கொள்ளும். இது தொடர்பான ஏடுகளும் பத்திரமாகவே இருக்கும். இதை யார் களவாடவும் விடமாட்டேன். இது கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்கணும் என்று ஐயங்கார் ஆனந்த கண்ணீர் விட்டார். அதன் பின் கழுத்தில் நவரத்ன மாலையோடு மன்னாரும் மகாசமாதியாகிவிட ஒரு பிருந்தாவனம் உருவானது. கூடவே அந்த குழல் எங்கே போயிற்று என்ற கேள்வியும் எழும்பி அலைய ஆரம்பித்தது. விட்டலாச்சாரியாரும் தான் எழுதிய அவ்வளவு ஏட்டு குறிப்புகளையும் சப்த முகுந்தம், ஜீவ சரித்திரம் என்கிற சகலத்தையும் இரகசியமாகவே ஐயங்காரிடம் ஒப்படைத்துவிட்டு ஜீவ சமாதியிலேயே தனது இறுதி காலத்தை கழித்தார். காலமும் உருளத் தொடங்கியது. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே வரலாம். மன்னார் ஜீவசமாதியாக போகிற விஷயத்த விட்டலாச்சாரியார்கிட்ட சொல்கிறாரு. விட்டலாச்சாரியாருக்கு கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் மன்னார் எப்படியும் அந்த குழலை தன்கிட்ட தான் கொடுப்பாருன்னு விட்டலாச்சாரியார் நினச்சிட்டு இருக்கிறப்ப மன்னார் அதை தன் வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய அண்ணன் பையனை கொஞ்சிட்டு இருக்கும் பொழுது புல்லாங்குழல் மாறிடுது. மன்னாருடைய புல்லாங்குழல் அந்த சின்ன பையன்கிட்டையும், அந்த சின்ன பையன் வச்சிருந்த புல்லாங்குழல் மன்னார்கிட்டையும் வருது. வெளியில் வந்தால் அந்த ஊரை சேர்ந்த ஐயங்கார் ஒருத்தர் புல்லாங்குழலை மன்னார்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. மன்னார் ஜீவசமாதி ஆகிறாரு. விட்டலாச்சாரியார் அங்கே அந்த சமாதிக்கிட்டே இருந்து தன்னுடைய இறுதி காலத்தை கழிச்சிடுறாரு. இப்போ ஒரிஜினல் புல்லாங்குழல் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயங்கார் பாதுகாத்துட்டு வந்த அந்த புல்லாங்குழல் எதுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். தாண்டவராய சாமி, நீயே என்னையே கிருஷ்ணனா நினச்சிக்க கூடாது அப்படின்னு அவர் கேட்கவும் பைராகி கிட்ட ஒரு சிலிர்த்து போன பைராகி தாண்டவராய சாமியை உத்து பார்க்குறாரு. பைராகிக்கு கண்களில் நீர் கோர்த்துக்குது. தாண்டவராய சாமி பேசுகிறாரு. என்னையா பார்க்குற? கடவுள் தான் தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்காருங்கிறாங்களே, அப்போ எனக்குள்ள அந்த கண்ணன் இருக்கக்கூடாதா? தாண்டவராய சாமி திரும்பி கேட்குறாரு. அதகலமான கேள்வி அது. பைராகிக்குள்ள பெரும் சிலிர்ப்பு. முருகன் அவ்வ பாட்டிக்கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி இல்லையா இது? தன்னுடைய மந்திர தந்திர சித்துகள் வேலை செஞ்சிடாத நிலையில் தனக்கு எதிரில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இந்த அளவுக்கு கேட்குறாருன்னா நிச்சயம் சாதாரண ஆள் இல்லை இவர் அப்படின்ற எண்ணம் பைராகி மனசுக்குள்ளே தோணுது. உண்மையை சொல்லு, யார் நீ? என்னையா கேள்வி? இப்போதைக்கு நான் தான் கண்ணன். என்ன கண்ணனா நினச்சிட்டு இந்த பொண்ணையும் அப்புறம் அந்த மாலை இந்த பெட்டி எல்லாத்தையும் ஒழுங்காக திருப்பி கொடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு தாண்டவராயசாமி மிரட்டவே ஆரம்பிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த மரங்களில் ஒரு சலசலப்பு. மரத்தில் இருந்த பறவைகளெல்லாம் அப்படியே வேகமாக பறந்து வெளியில் வர்றது தெரியுது. சோள வயலுக்குள்ளே யாரோ வர்ற சத்தம். பைராகி முகத்தில் முதல் முறையாக அச்சம் வருது. ஓ, யாரோ வராங்க, யார் அது? ஒரு சராசரி மனுஷன் மாதிரி பதறாரு. தாண்டவராயசாமி சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் வேற யாரா இருக்கும்? போலீஸாக தான் இருக்கும். அந்த ஆஃபீஸர் ருத்ரா ஒரு யமகாதக பேர்வழி. பொதுவாக இந்த காலத்து போலீஸே ரொம்ப சாமர்த்தியசாலிங்க தான். ஒரு குற்றவாளியை பிடிச்சே தீரணும்னு அவங்க முடிவு செய்துட்டா அவன் செத்து யமலோகம் போயிட்டாலும் அங்கேயும் வந்து நிற்பாங்க. இங்கே தானே அவங்களால வர முடியாது. தாண்டவராயசாமி கொஞ்சம் மிகையாகவே பேசிட அந்த நேரத்தில் அவங்க எதிரில் ஷியாமலாவும் அன்புமணியும் வந்து நிற்கிறாங்க.
அட நீங்களா? நான் கூட போலீஸோன்னு நினச்சிட்டேன்றாரு தாண்டவராயசாமி. 2 பேரும் ஓடி வந்ததுனால பயங்கரமாக மூச்சு இறைக்குது. அன்புமணியை பார்த்ததும் கோமதி எழுந்து ஓடி வந்து அவன் பக்கத்தில் நின்றுக்கிறா. ஷியாமளை முறைக்க ஆரம்பிக்கிறா. பைராகிக்கு அப்படியே வெளவெளத்து போகுது. மாமா வா, பாவம் இந்த ஆள், கொஞ்சம் இந்த ஆளை பைத்தியக்காரன்னு சொல்லலாம். கிருஷ்ணசாமி வந்தாதான் எங்களை விடுவேன்னு இந்த ஆள் ஒரே அடம் பிடிக்கிறாமா. அந்த சாமி இந்த ஆளுக்கு தரிசனம் தர அளவுக்கு இந்த ஆள் என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டாரு. அப்படியே கிழிச்சிருந்தாலும் இதெல்லாம் கடவுள் நேரில் வர்ற காலமா? சாமி போய் கடவுள் போய் எல்லாமே மூட நம்பிக்கை முட்டாள்தனம்னு சொல்கிற பல இயக்கங்கள் இந்த பூமியில் இருக்கும்போதே சபரிமலைக்கும் திருப்பதிக்கும் மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் கூட்டம் கட்டி ஏறுது. இதில் சாமி நேரில் வந்துட்டா அதை ஃபோட்டோ படமாவோ வீடியோ படமாவோ எடுத்துட்டா இந்த கோயில்கள்லாம் தாங்குமா? குடிக்கிற தண்ணி பாட்டில் 15 ரூபாய் விற்கிற இந்த பூமியில் வாழ்ந்து கிழிச்சது போதும், தலையையே காணிக்கையாக கொடுத்து சாமி கிட்ட போயிடுவோம், அப்புறம் சொர்க்கத்தில் உல்லாசமாக எப்பவும் இருக்கலாம்னு நினைக்க மாட்டாங்களா? இந்த ஆளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. தனக்கு மட்டும் கிருஷ்ண தரிசனம் கிடைச்சே தீரணும்னு பாரு இந்த ஊரையே இப்போ பாடாப்படுத்தி வச்சிருக்கான். தாண்டவராயசாமி சொல்ல சொல்ல ஷியாமலா கிட்டேயும் ஆவேசம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. உங்களால் தான் என் அப்பா உயிரையே விட்டார். அவருக்கு அட்டாக் வர்றதுக்கே காரணம் நீங்கள் தான். போதா குறைக்கு இந்த பொண்ணு பெட்டின்னு இஷ்டத்துக்கு கடத்தி தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்கீங்க. கேட்டால் கிருஷ்ண தரிசனத்துக்காகனா எனக்கு சிரிப்பு மட்டும் இல்லை அழுகையும் சேர்ந்து வருதுன்னு கத்துறா. ஆனால் அவரோ கைகளை கூப்பினபடியே இவளை பார்த்து, அம்மா திரௌபதி, நீ தான் புரியாமல் பேசுகிற. என் பரம்பரையே கிருஷ்ண தரிசனத்துக்கு முயற்சி செய்தது, ஆனால் முடியலை. தவமிருந்து அவனை அடைய எங்களுக்கு ஆயுள் பலம் போதாதுமா. அதான் இப்படி ஒரு குறுக்கு வழியில் இறங்கினேன். உன் அப்பா செத்து போனதுக்கு நான் காரணம் இல்லை, அவர் செய்த தப்பு தான் காரணம். போலி கௌரவத்தை பார்த்து யக்ஞனை தெருவில் விட்டவன் உன் அப்பன். அவன் அம்மா அனாதையாக சாகும்போது உன் அப்பா மானத்துக்கு பங்கம் வராதபடி என்கிட்ட மட்டும் யக்ஞன் பிறப்புக்கு யார் காரணங்கிறத சொல்லிட்டு செத்து போனான். நானும் என் உபாசனா சக்தியால் கிருஷ்ண புல்லாங்குழல் உன் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை சொல்லியே உன் அப்பனை மிரட்டி வழிக்கு கொண்டு வர நினச்சேன். ஆனால் உன் அப்பன் யக்ஞனை ஏற்றுக்காம அவன் என் பிள்ளை இல்லைன்னு சாதிச்சான். காரணம் அந்த கிருஷ்ண புல்லாங்குழல். என் வம்சமே அழிஞ்சாலும் புல்லாங்குழலை இழக்க மாட்டேங்கிறது தான் உன் அப்பன் நிலை. அவனை வழிக்கு கொண்டு வரதான் நான் பலவிதமாக நாடகம் ஆடினேன். நீயும் புராணம் படிச்சிருப்ப. அதில் நேர் வழியில் போனவங்களை விட குறுக்கு வழியில் போனவங்களை தான் அந்த கடவுளும் வேகமாக ஆட்கொண்டிருக்கும். துர்காதேவி காலடியில் கிடக்கிற மகிஷன், முருகன் கையில் கொடியாக பறக்கிற சூரபத்மன், நரசிம்மரோட மடியிலேயே கிடந்த ஹிரண்யன்னு நான் அநேக உதாரணங்களை சொல்வேன். அதனால தான் நேராக போக முயற்சி செய்யலை, இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்தேன்னு பைராகி கொஞ்சம் ஆவேசமாக பேசினாலும் அது தாண்டவராயசாமியை மேலேயும் சிரிக்க தான் வைக்குது. ஐயோ சிரிக்காத, இந்த சிரிப்பு எனக்கு ஒன்றும் சாதாரண சிரிப்பாகவே தெரியலை. தலைப்பக்கம் துரியோதனனும் கால் பக்கம் அர்ஜுனனும் உட்காந்தப்போ கந்திறந்து பார்த்து முதல்ல துரியோதனனுக்கும் அப்புறம் அர்ஜுனனுக்கும் வாக்கு கொடுத்துட்டு சிரித்த அந்த கிருஷ்ணன் சிரிப்புக்கும் இந்த சிரிப்புக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலை. அப்போ நான் தான் கிருஷ்ணன்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்லு. அப்படிதான் எனக்கும் தோணுது. தோணட்டும், ரொம்ப நல்லா தோணட்டும். எப்படியோ உன் பிரச்சனை தீர்ந்தா சரி. உனக்காக நான் புல்லாங்குழல் கூட வாசிக்கிறேன். அச்சு அசல் கிருஷ்ணனாவே என்ன நீ பார்த்துக்கோ. மனசால் நினச்சி கண்ணால் பார்க்குறதுல யாருக்கு என்ன நஷ்டம்? கேள்வி கேட்டவர் அன்புமணி கையில் இருந்த அந்த புல்லாங்குழலை வாங்கி வாங்கினா இல்லை பிடுங்கியே தாண்டவராயசாமி அதை உடனே வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசிப்பா அது தேனும் பாலும் தேட்டையாக கலந்து திமுதிமுன்னு ஒரு ஆற்று வழியில் ஓடி வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது அந்த வாசிப்பு. சோள வயலில் அநேக சோளத்தட்டைகளெல்லாம் தண்ணி இல்லாமல் ஒடிஞ்சு போன மாதிரி கிடந்திருக்கும். அது எல்லாம் நிமிர்ந்து பார்த்தது தான் ஆச்சரியம். ஷியாமலாவும் அன்புமணியும் கூட அந்த இசை இன்பத்தில் நாங்கள் யார், எதுக்காக வந்திருக்கோம், எங்கே நிற்கிறோன்றது சகலத்தையும் மறந்துடுறாங்க. பைராகி கண்களில் அப்படியே ஆனந்த கண்ணீர் பிரவாகம். அப்படியே அவரையும் அறியாமல் கைகளால் சால கிராமத்தையும் மூங்கில் பெட்டியையும் எடுத்துகிட்டு வந்து ஷியாமலா கிட்ட கொடுக்குறாரு. அழுக்கேறி தோளில் கிடந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிறாரு பைராகி. ஒரு சன்னதியில் இறைவன் திருவுருவம் முன்னாடி பணிவாக நிற்கிற பாவனை அவர்கிட்ட தாண்டவமாடுது. அதே சமயம் அவர் எதிரில் தாண்டவராயசாமிக்கு பதிலாக 10 தலை நாகமான காளிங்கன் மேலே கிருஷ்ணன் நர்த்தனம் புரிகிற மாதிரி ஒரு காட்சியும் தெரியுது. அது மனப்பிரமையா இல்லை அந்த கிருஷ்ணன் தான் அவர் மேலே பரிதாபப்பட்டு காட்சி தந்தானன்றதெல்லாம் $1,000,000 கேள்விகள். அவருடைய உதடு ரெண்டும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு துடிக்குது.
எடுத்தவரை பிறப்பு போதும், எச்சிலும் மலமுமான உடம்பு போதும், பசியும் தாகமுமான வாழ்க்கை போதும், திரும்ப ஒரு பிறப்பு வேண்டவே வேண்டாம். என் மொத்த கர்மமும் கண்ணா இந்த காட்சியால் தீர்ந்தது. என்னை உன் வைகுண்டத்தோட சேர்த்துக்கோ. என் செயல்கள் தப்பானதாக இருக்கலாம், ஆனால் நோக்கத்தில் ஒரு பொழுதும் கிடையாது. நான் வாழ ஆசைப்பட்டு நெருக்கடிகளை கொடுக்கல, உன்னை சேர ஆசைப்பட்டே எல்லாம் செய்தேன். நான் எங்கே செய்தேன்? இதையெல்லாம் நீதான் செய்த. நீ ஆட்டுன, நான் ஆடினேன். இப்போ கூட நீ தான் என் ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிற. நான் உன் கூடவே வந்துடுறேன்னு பேசிக்கிட்டே இருந்தவர் முடிவில் அப்படியே பொத்துன்னு கீழே சாயிறாரு. கண்கள் ரெண்டும் திறந்த நிலையில் இருக்குது. கைகள் தாண்டவராய சாமியினுடைய கால் மேலே இருக்குது. தாண்டவராய சாமியும் வாசிப்பை நிறுத்துறாரு. குனிஞ்சு பார்க்குறாரு. அன்புமணி அவருடைய கண்களை மூடினவனா போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்கிறான். ஷியாமளாவுக்கு ஏனோ அழுக வந்தது. என்னம்மா, இந்த கிறுக்கனை நினச்சி அழுகிறியா? அழாத. இவன் ஒரு வகையில் கொடுத்து வச்சவன். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம்னு இப்பெல்லாம் ரொம்ப படித்தவங்க சொல்கிறாங்க இல்லையா? அந்த வகையில் இந்த ஆளுக்கு நானே கிருஷ்ணனாக தெரிஞ்சிருக்கேன் போல இருக்கு. அதான் கிருஷ்ணனை பார்த்த சந்தோஷத்தில் உயிர் போயிடுச்சு. அந்த ஆள் சொன்ன மாதிரி வழிகள் தப்பாக இருந்தாலும் நோக்கம் நல்லதாக இருந்ததால் இவன் விருப்பம் ஈடேறிடுச்சு. எப்படியோ இனி இந்த கண்ணமங்கலத்துக்கு எந்த சங்கடமும் கிடையாது. தாண்டவராய சாமி குரலில் எந்த வருத்தமும் தெரியலை. ஆனால் ஷியாமளாவுக்கும் அன்புமணிக்கும் மனசு இலகிடுது. அது அவங்க கண்கள் கலங்கினதுலேருந்தே தெரியுது. முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்த ருத்ராவும் வந்து சேர்றாரு. பைராகிய உடம்பு பார்த்து அவரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறாரு. என்ன போலீஸ்காரையா, என்ன பார்க்குறீங்க? கிருஷ்ணனை பார்க்கணும்னு பெனாத்துன்னு பெனாத்தியே உசுர விட்டுட்டான் பைத்தியக்கார ஆள். கடவுள் இருந்தால் சுனாமியை விட்டுருப்பாரா? கும்பகோணத்தில் பிஞ்சு குழந்தைகளை தான் கருக விட்டுருப்பாரா? சுத்த கேன பைய இந்த ஆளுன்னு தாண்டவராயசாமி பேசுகிற துணி அவரை ஆழம் பார்க்குற மாதிரியும் இருக்குது. அப்பட்டமாக ஒரு உண்மையை பேசுகிறது போலவும் இருக்குது. அம்மாடி போய் இதையெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அதை செய். நான் பார்த்துக்கிட்ட ஜீவ சமாதியிலேயே இந்த பைராகி உடம்பையும் போட்டு மூடிடுறேன். கிருஷ்ணான்னு கிருஷ்ணனை பார்த்துட்ட மாதிரியே செத்துட்ட இந்த ஆளும் ஒரு சன்னியாசி தானே. மன்னார் சாமியோடு இந்த ஆள் உடம்பும் சேர்ந்து என்ன செய்யணுமோ செய்யட்டும். காசிக்கு போக நினச்சி புறப்பட்டேன்னா பாதி வழியில் திரும்பி வந்தேன். இப்போ போனால் எல்லா தரிசனங்களையும் முடிச்சுட்டு தான் வருவேன். வந்து எப்பவும் போல் பிருந்தாவனத்தை நானே பார்த்துக்கிறேன். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஒரு போக்கிடம் வேணும் தானே. தாண்டவராய சாமியோட பேச்சு ருத்ராவுக்கு கொஞ்சம் புதிராகவும் இருக்குது. ஐயா, நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்றாரு. இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து உண்டு தானுங்களே. ஓ, அப்போ நீங்கள் அந்த கருத்து உடைய ஒருவரா? நான் ஒரு குழப்பக்காரங்க. உண்டென்பாருக்கு உண்டு, இல்லை என்பாருக்கு இல்லைங்கிற ரகம்தான். விட்டு தள்ளுங்க, இனி இந்த பேச்சே கூடாது. அதான் எல்லா குழப்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சே. நீங்களும் உங்கள் கடமையை ரொம்ப அருமையாக செய்தீங்க. ஒரு போலீஸ்காரர் உங்களை போல தான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு பாராட்டை கொடுக்குறாரு தாண்டவராயசாமி. அப்படியே அம்மாடி, அந்த யஜ்ஞனை இனியாவது உன் சகோதரனாக சேர்த்துக்கோ. உன் அப்பாவோட அஸ்தி கரைச்ச சட்டி ஏரிக்கரையில் ஒரு மூலையில் கிடந்ததை பார்த்தேன். அதில் கொஞ்சம் போல் அஸ்தி சாம்பலும் இருந்தது. அதை யஜ்ஞனை கொண்டே ஆற்றுல கரைச்சிரு. உன் அப்பாவோட ஆத்மாவுக்கும் ஒரு சாந்தி கிடைச்ச மாதிரி இருக்கும்னு ஷியாமளாவுக்கு அவரே ஒரு வழியையும் காட்டுறாரு. அப்போது கோமலா மாமியும் மாஸ்டரும் 2 பேருமா சேர்ந்து அங்கே ஓடி வந்து நிற்கிறாங்க. அட, இவங்களும் வந்தாச்சா? எதுக்கு இந்த ஓட்டம்? இங்கே தப்பாக எதுவும் நடந்துடலை, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்றாரு தாண்டவராயசாமி. இங்கே ஒருவேளை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அங்கே அந்த ராகவ் ரூம் போட்ட உடச்சி அந்த கிருஷ்ண புல்லாங்குழலோட ஊரை விட்டே போயிட்டான். அந்த பிள்ளையாண்ணா இப்படி நடந்து போன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்றப்ப ஷியாமளா முகத்தில் ஒரு வரட்டு சிரிப்பு வருது. ஷியாமளா, அது உனக்கே தெரியாத ரகசியம். இந்த பைராகி தேடி அலைஞ்ச புல்லாங்குழலும் நம்ம ஆற்றுல தான் இருந்தது. எனக்கே உன் அப்பா சாகிறதுக்கு முந்தி தான் சொன்னார். ராகவ் தான் இந்த ஆற்று மாப்பிள்ளைன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் துரோகியாக மாறிட்டான். உனக்கு இது அதிர்ச்சியாக இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. குழலில் எதுவும் இல்லை மாமி, ஹிருதயத்தில் தான் எல்லாம் இருக்குது. என்ன கேட்டால் இதோ இந்த தாண்டவராயசாமி கையில் இருக்கிற இந்த புல்லாங்குழல் தான் உண்மையான கிருஷ்ண புல்லாங்குழல். செத்த முந்தி ஒரு வாசித்தப்போ இங்கே இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் மயங்கினதை நான் பார்த்தேன். இதே புல்லாங்குழலால் தான் அன்புமணியும் அன்னைக்கு காம்படிஷனுக்கு வாசித்து பரிசும் கிடைச்சது. இது இங்கே இருக்கும்போது வேறு எதால் என்ன பண்ண முடியும்? எனிவே, ராகவினி என்னை தொந்தரவு பண்ண மாட்டான். நான் என் நண்பன் அன்புமணியோட இசை உலகத்தில் பல புதிய முயற்சிகளை செய்ய எனக்கு தடையும் இருக்காது. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு அவள் கேட்குறப்ப மாஸ்டர் அதுக்கு எந்த மறுப்பும் கூறாமல் அவளோட கைகளை பிடிச்சி கண்களில் வச்சுக்கிறாரு.
தாண்டவராய சாமியும் குழலை அன்புமணிக்கிட்ட கொடுத்து, அன்பு, ஷியாமலாவே சொல்லிட்டா இதுதான் கிருஷ்ண புல்லாங்குழல்னு, பத்திரமா வச்சுக்கோ. ஆனால் ஒன்று, இதோட முழு வீச்சை இப்போதைக்கு நான் கொஞ்சம் அடக்கி தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆனால் என்னைக்காவது இந்த குழலோட ஜீவன் விஸ்வரூபம் எடுக்கும். அன்னைக்கு உன்கிட்ட மணியோட தேடல் நின்று போயிடும். அன்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அன்பே சிவம் மாதிரியே அந்த நிலை அன்பே கண்ணன். ஷியாமலா சொன்ன மாதிரி இசை உலகத்தில் ஒரு கலக்கு கலக்க மாஸ்டர் மாதிரி மேதைகளும் கூடவே இருக்காங்க. இனி என்ன கவலை? பைராகியோட உடம்பும் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்பட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. போலீஸ்காரையா இயற்கையாக மூச்சு அடக்கி உயிரை விட்டுருக்காரு பைராகி. இவர் உடம்பை அறுத்து கூறு போடாமல் அப்படியே கொடுங்க. ஏன்னா என் வரையில் இவர் ஒரு யோகி. நான் சொன்ன மாதிரி ஜீவசமாதியில் இவர் அடக்கம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றாரு. ருத்ரா கிட்டேயும் எந்த மறுப்பும் இல்லை. சில மாதங்களுக்கு அப்புறம் அன்புமணிக்கு காசியிலிருந்து ஒரு கடிதம் வருது. அதில், அன்புள்ள அன்புமணிக்கு, உன் பெரியப்பாவான நான் கங்கை கரையில் ஜீவசமாதி அடைய போவதை விஸ்வநாதர் உணர்த்திவிட்டார். அதற்கு முன்னதாகவே இந்த கடிதம். இனி நமது மன்னார் ஜீவசமாதியை நீதான் காபந்து பண்ண வேண்டும். அது நமது கடமை. ஊரில் ஒரு பைராகியால் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். தீராவிட்டால் மன்னார் சாமி மூலம் அந்த கிருஷ்ணனே வந்து தீர்த்து வைப்பான். என்னையும் அவன்தான் அழைக்கிறான். எனக்கு ஊருக்கு வரவே மனமில்லை. நான் காசிக்கு புறப்பட்டதே கூட இதற்காக தானோ என்று தோன்றுகிறது. வீட்டில் எல்லோருக்கும் என் ஆசிகள். கோமதிக்கு நல்ல இடம் அமையும். கவலைப்படாதே. கண்ணன் எல்லோரையும் காப்பாற்றுவான். இப்படிக்கு தாண்டவன். கடிதத்தை பார்த்த அன்புமணிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கோமதி தமிழழகன் கல்யாணத்தை நடத்தி வச்சதே தாண்டவராயசாமி தான். அப்படி இருக்க எந்த அர்த்தத்தில் இவர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு புரியாமல் தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை சித்தம் கலங்கிடுச்சோ? அதனால தான் இனி காலம் முழுவதும் ஜீவசமாதியை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் கங்கையில் ஜீவசமாதியாக முடிவு செய்துட்டாரா? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அன்புமணி இப்போ பழைய அன்புமணி இல்லை, குர்தா ஜிப்பான்னு மினுக்கிறான். வாரத்தில் 4 நாள் கச்சேரி. ஷியாமலா பாட்டு பாடுறதுக்கு வாசிக்கிறான், தனியாகவும் வாசிக்கிறான். வீட்டில் கார் வந்து நிற்கிது. அதுக்குள்ளே இருந்து ஷியாமலா கூப்பிட்றான். மௌனமாக போய் காரில் உட்காடுறான். கடிதத்தை கிழிச்சு போட முயற்சி பண்ணுறப்ப ஷியாமலா தடுத்து இது என்ன கடிதம்னு கேட்டு அவளும் வாங்கி படிக்கிறா. அவளும் அவனை மாதிரியே குழம்பி போகிறா. அன்பு, சாமி என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு கேட்குறா அதிர்ச்சியோட. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு ஷியாமலா, அதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நல்ல வேலை தகவல் தந்துட்டாவது போனாரே. சரி, இதை உன் அப்பா கிட்ட சொன்னியா? இல்லை, அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். ஏன், யாருக்குமே தெரிய வேண்டாம். யாராவது கேட்டால் அவர் காசியிலேயே ஐக்கியமாயிட்டாருன்னு நான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இந்த பக்தி ஆகாத ஷியாமலா, இப்படி அது முடிவெடுக்க வைக்கும். கையில் அந்த கிருஷ்ண புல்லாங்குழலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே அன்புமணி கேட்டதில் ஆசைகளோட வாழ விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பெருமூச்சும் அவஸ்தையும் இருக்குது. ஆமாம், எந்த அர்த்தத்தில் கோமதிக்கு நல்ல இடம் அமையும்னு எழுதியிருக்காரு? அதான் அமைஞ்சாவா அமோகமாக இருக்காளே. எனக்கும் அதான் புரியலை. இவர் தானே கல்யாணமே பண்ணி வச்சார். கார் போய்கிட்டே இருக்க 2 பேருக்குள்ளேயும் அந்த கேள்விகளின் விஸ்வரூபம். அந்த கேள்விகளுக்குள்ள புரியாத ஒரு விடையா கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட தெரியுது. தாண்டவராயசாமியினுடைய கடிதம் அன்புமணியையும் ஷியாமலாவையும் பயங்கரமாக குழப்பி விட்டுருச்சு. அவர் தான் முன்ன நின்று எல்லா விஷயங்களையும் செஞ்சார். ஆனால் கடிதத்தில் இப்படி எழுதியிருக்காரு. வந்தது யாரு? நீங்களே சொல்லுங்களே. இதோட இவ்வளவு நாள் நம்ம கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணதந்திரம் கதையும் முடியுது. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை கிருஷ்ணன் நம்மளை பார்க்க வரமாட்டாரானே எனக்குள்ள ஒரு தாக்கத்தையும் உருவாக்கிடுச்சு. உங்களுக்கு எந்த விதமான தாக்கம் வந்தது? எந்த பார்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். இவ்வளவு நாள் கதை கேட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவ்வளோ நாள் கதை சொல்லிட்டு இருந்தேன்னா டாடா.